வணக்கம். நெக்ஸ்ட் ஜென் என்ற காணொலியின் மூலம் உங்களை சந்திப்பதிலே பெரும் மகிழ்ச்சி. நான் உங்கள் நண்பன் டாக்டர் கே ஆர் ரமேஷ், பிரஜாபதி ஃபினான்ஷியல் அஸ்ட்ராலஜர். பங்குனி மாதம் என்கிற இந்த மாதத்திலே நார்மலாக சொல்லுவோம் பங்குனி காய்ச்சல் அப்படின்னு சொல்லுவோம். அந்த வெயிலும் இருக்கும். ஏன்னா சூரியன் உச்சத்துக்கு செல்லக்கூடிய காலகட்டம். அடுத்து மேஷராசிக்குள்ளே போகணும். அப்போ கோடை காலம் வந்துவிடும். அப்படிப்பட்ட நேரத்தில் பங்குனியிலே சனி பகவானும் சுக்கிர பகவானும் உச்சத்தில் இருக்கக்கூடிய காலங்களிலே மீன ராசியில் உட்கார்றார். தன்னுடைய 4வது இடத்திலே குரு பகவான் வைக்க, அவருடைய ஒரிஜினல் பிளேஸ் சிம்ம ராசிக்குள்ளார கேது இருக்க, சந்திர பகவான் அந்த காலபுருஷனின் 10ஆம் இடமான தொழில் ஸ்தான மகர ராசியிலே திருவோண நட்சத்திரத்தில் இருக்க, காலபுருஷனின் 11வது இடம் சூரியனின் 12ஆம் இடமான விரயஸ்தானம் என்கிற கும்ப ராசிக்குள்ளரே செவ்வாய், ராகு, புதன் இவர்கள் குருவினால் பார்க்கப்பட, இவர்கள் எல்லாரையும் வச்சுக்கிட்டு நம்ம எப்படி பலன் இருக்குன்னு பார்க்க போகிறோம் இந்த மாதத்துக்கு. அப்படியே இந்த மாதத்தில் பார்க்கும்போது யுகாதி பண்டிகை என்கிற தெலுங்கு வருடப்பிரபு 19ஆம் தேதி இருக்கிறது. அது மட்டும் இல்லை, விசேஷமான சர்வ அமாவாசையும் 18ஆம் தேதி வருகிறது. சங்கடஹர சதுர்த்தியும் இருக்கிறது. ஐயப்பனுக்கு உகந்த பங்குனி உத்திரம் ஏப்ரல் 1ஆம் தேதி வருகிறது. இப்படி நல்ல காலகட்டங்கள் இருக்க இந்த மாதத்தில் நம்ம எப்படி ஒரு ராசிக்கும் பலன் இருக்குன்னு தொடர்ந்து காண்போம். வாருங்கள். மீன ராசி நண்பர்களே, எந்த காரியத்தையும் கொடுத்த உடனே சடசடன் செய்யக்கூடிய கெப்பாசிட்டி, பரபரப்பும் சுறுசுறுப்பும் உங்களுக்கு உடன் பிறந்தது. அதனால் நீங்கள் எந்த காரியத்தை வேகமாகவும் செய்து விடுகிறீர்கள், எளிதாகவும் செய்து முடித்து விடுகிறீர்கள். அந்த எளிதாக முடித்து விடுவது மட்டும் இல்லாமல் அடுத்தவங்களுக்கு அதை பறைசாற்றுவது அப்படிங்கிறதும் உண்டு. ஆனாலும் இப்போ சமீப காலத்திலே நிறைய மீன ராசி நண்பர்களுக்கு கால் பாதங்களிலும் காலிலும் பிரச்சனைகள் காட்டுகிறோம். எப்படியும் வெரிகோஸ் ப்ராப்ளம் அப்படிங்கிறது நிறைய பேருக்கு இருக்குது. மூட்டு வலி அப்படிங்கிறதும் நிறைய பேருக்கு இருக்குது அப்படின்னு பார்க்குறோம். இதுதான் அவங்கள ஆக்டிவாக இருக்கிறதுக்கு விடாமல் பண்ணி கொண்டிருக்கிற ஒரு காரியமாக இருக்கிறது இந்த கும்பராசிக்குள்ளே இருக்கிற செவ்வாய். அப்போது உங்களுக்கு அந்த மூட்டு தன்மையில் நிறைய ப்ராப்ளம், ஒபிசிட்டி அப்படிங்கிற விஷயத்திலும் ப்ராப்ளம் காட்டுது. ஸோ இந்த சினாரியோ இருக்குது. இதை ஓவர் கம் பண்ணுறது எப்படின்னு பார்க்க போகிறோம். சூரிய பகவான் உங்கள் ராசியினுடைய அனைத்து விதமான பலன்களை கொடுக்கக்கூடிய 6ஆம் இடத்துலேருந்து வருகிறார். சத்ருஸ்தானத்திலேருந்து வெளில வர்றார். பொருள் வரவை கொடுக்கக்கூடியவர். ஆனால் சூரியன்றது வெப்பம் இல்லைங்களா, சூடு இல்லைங்களா, தலையில் வச்சுக்கிட்டா எப்படி இருக்கும், அப்போ கொதிக்கும் இல்லையா, அப்படி மனசில் எதையும் செஞ்சிடணும் பரபரன்னு இருக்கும். உபஜயஸ்தானத்தில் அப்படிப்பட்ட நெருப்பை கொண்டு போய் வச்சா அப்படி இருக்கும். கடல் அப்படிங்கிற இடத்துல கடலே கொதிக்குது அப்படிங்கிற மாதிரி பொங்கும். அதுதான் இன்றைக்கி பிரச்சனை. அப்போ உங்களுக்கு எதையானு செஞ்சிடணுன்னு எனர்ஜி எப்படி இருக்குன்னா பரபரப்பாக்கி சிக்காக்கிடும். செய்ய முடியலேன்னு ஏக்கம் வந்தால் என்ன ஆகும், சிக்காயிடும். சனி பகவான் அங்கே உட்காந்துருக்கிறார், மந்தத்தன்மையை கொடுப்பார். என்ன பண்ணணும்னு தெரியல, நிறைய மறந்து வேற போகும். இந்த மறதி அப்படிங்கிற காரணத்தினாலையும் பரபரப்பாக இருக்கக்கூடிய சூழ்நிலைகளும் மனசில் ரொம்ப சோர்வை கொடுக்கக்கூடிய சூழ்நிலையில் சுக்கிர பகவானின் ஒரு தன்மையினாலே தான் பண வரவை பற்றின எண்ணங்கள் கரெக்டாக அமையும். அதனால் பணம் ரிலேட்டட் மேட்டரை நீங்கள் கொஞ்சம் கனிவுடன் அப்படி கலந்து பேசி பண்ணுங்கள், சரியாகப்படும். இல்லைன்னா சிக்கலை நீங்களே விலை கொடுத்து வாங்கின மாதிரி மாட்டிப்பீங்க. இந்த 4ஆம் இடம் என்கிற மாத்ருஸ்தானம், மண் வாகனஸ்தானம் சொல்லக்கூடிய இடத்துலேருந்து, சுகஸ்தானத்திலேருந்து குரு பகவானின் பார்வை இந்த 12ஆம் இடமான உங்கள் ராசி 12ஆம் இடமான கும்பராசி மேலே விடும். அங்கே செவ்வாய், ராகு, புதன் இவங்க இருப்பாங்க. இவர்கள் மேலே விழக்கூடிய இந்த பார்வை பலமானது செவ்வாய் எப்பயும் செலவு பண்ணணும். குடும்பம் ரிலேட்டடான செலவு எப்படி இருக்கும், சுப செலவுகளாக இருக்கும். அது ஓகே. விரைய செலவுகள், வீண் செலவுகள் குறைக்கணும். அப்போ அதை குறைச்சிட்டிங்கனாலே லாபம் உண்டாகும் அப்படிங்கிறது தெரிகிறது. ராகுவும் இருக்கார், பெருசாக பண்ணணும்னு தோணும். இதுக்கு இது வேண்டாம், அதுதான் வேணும், அதான் வேணும், கொஞ்சம் இன்னும் கேட்டுகிட்டே இருக்கும். அப்போ அந்த விஷயத்தில் செலவு மல்டிஃபோல்டாக மாறும்போது
நீங்களே சிக்கலை உருவமண்டிக்கிறீங்கன்னு அர்த்தமாயிடும். இதையும் கொஞ்சம் கரெக்டாக பண்ணிக்கணும். அப்போ 12ஆம் இடத்தின் செலவு ஆரோக்கியத்தின் மட்டும் இல்லை, வீண் செலவாக மாறுவதற்கு வாய்ப்புகள் இருக்குது அப்படின்னு இருக்குது. அதை கொஞ்சம் கண்ட்ரோல் பண்ணுறது தான் குருவின் பார்வை உங்களுக்கு உதவியாக இருக்கப்படுது. ஆனால் சனி பகவானின் பார்வை நேராக உங்களுடைய தொழில் இடத்தை பார்க்குது, தனுசு ராசியை பார்க்குது. அதனால் உழைப்பதனால் வரக்கூடிய லாபம், அந்த இடத்தையே குருவின் பார்வையும் பார்ப்பதனாலே நிரந்தர வருமானத்திற்கான வாய்ப்புகளை, இடப்பெயர்ச்சிக்கான வாய்ப்புகளையும், பயணத்தின் மூலியமாக வரக்கூடிய பலன்களையும் உங்களுக்கு எடுத்து சொல்லும். 7ஆம் இடமான கன்னிராசியின் மேலே பார்வைப்படுவதனாலே, இந்த சூரியன் சனி சுக்கிரனுடைய பார்வை விடுவதனாலே கலத்திரத்தினுடைய உடல்நிலையிலே சில பாதிப்புகள் ஏற்படுவதற்கான வாய்ப்புகள், அது தொடர்பான மருத்துவத்தின் அலைச்சல்கள் இதுவும் காட்டும். அதனால் கொஞ்சம் எச்சரிக்கையாகவும் இருக்கணும் அப்படிங்கிறது கால்குலேஷனாக வச்சுக்கிடுங்க. இந்த மாதத்திலே ஏப்ரல் 1ஆம் தேதி அன்று பங்குனி உத்திரத்தன்று அம்பிகையை வழிபடுவதும் ஐயப்ப சுவாமியை வழிபடுவதும், மனதாலே நீங்கள் செய்யக்கூடிய இந்த பூஜையானாலும் சரி, கோவில்களுக்கு சென்று நீங்கள் செய்யக்கூடிய அந்த ஆராதனைகளும் உங்களுக்கு டெஃபினட்டாக ஒர்க் பண்ணும். அதுபோல் மார்ச் 18ஆம் தேதி சர்வ அமாவாசை தினம், அன்றைய நாளிலே அவசியம் தாய் தந்தரியின் அனுகிரகத்துடன் முன்னோர்களை எவ்வளோ தூரம் அவர்களுடைய அனுகிரகத்தை பெறுவதும் முக்கியம். முன்னோர்கள் இல்லாத பட்சத்திலே அவர்களுக்கான தர்ப்பணங்கள் செய்துவிட்டு அவர்களை வணங்குவதும், பகல் 11:36 12:24 நண்பகல் அபிஜித் முகூர்த்தத்திலே கொடுக்கக்கூடிய தான தர்மங்களும் உங்களுடைய வாழ்க்கையிலே சீரான பாதைக்கு உங்களை கொண்டு செல்லும் என்பதிலே எந்த விதமான மாற்று கருத்தும் வேண்டாம். இந்த மாதம் உங்களுக்கு நல்ல வளங்களும் நலங்களும் தொடர்ந்து கிடைத்து கொண்டிருக்கட்டும். வாழ்க வளத்துடன்.